வணக்கம். இன்னைக்கு வந்து எத பத்தி பேச போறோம் அப்டின்னா, நம்மளுடைய செகண்ட் பார்ட் ரெடி ஆயிட்டே இருக்கு. நெறைய வீடியோஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் கம்பைன் பண்ணி இந்த வீக் ஒரு செகண்ட் பார்ட் ஒண்ணு அப்லோட் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு கருத்து வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்டின்னு நெனச்சேன். நம்ம தலைவருடைய ஜெயிலர் 2 அதோடைய இது வந்து வெளியாயிருக்கு இல்லையா? பிஜிஎம் ஒண்ணு வெளியாயிருக்கு. அதோட சேர்ந்து வந்து அந்த தலைவர் வந்து நிழலா அப்படியே அவர் நிக்கிற அந்த போஸ் மட்டும் போட்டு அந்த ஒரு பிஜிஎம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு. இப்ப என் மண்டக்குல அதுதான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. சேகுவேரா அப்படின்னு சொல்லிட்டு யாரா சேகுவேராவா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசிச்சேன். ஏன்னா சேகுவேரா பேர்லாம் இதுல வருது மியூசிக்ல அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். இதை தாண்டி வழக்கம் போல நம்மளுடைய ரூட் மாஃபியா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா படத்தை வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா படம் வந்து வெளிவரதுக்கு விட மாட்டோம். படம் வெளியே வந்தாலும் ஓட விட மாட்டோம். எப்படி வந்து உங்க படம் ஓடுதுன்னு பார்ப்போம். நீங்க வந்து எங்க காலில் விழுந்தாதான் உங்களுக்கு வந்து படத்தை ஓடுறதுக்கே நாங்க அலோவ் பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லாம் மீம்ஸ் கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. கூலிக்கே அப்படிதான் போட்டாங்க. கூலியில வந்து அவங்க வந்து பதவியில இல்ல இருந்தா கூட வந்து நாங்க வந்து கூலி அப்படின்னு டைட்டில் வெளியிட்டோன்னே நிறைய ரூட் மாஃபியால இருந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது. நான் ஏற்கனவே வந்து கூலி வரதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல இதை சொல்லியிருக்கேன். வெறும் டைட்டில் தானே சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள எப்படி நீங்க வந்து படம் நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் எல்லாம் போட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் போஸ்டர் கூட வெளியில அதாவது கூலி அப்படிங்கிறது பேரு மட்டும் தான் வெளியிட்டு இருக்காங்க. பிஜிஎம் வெளியிடல, அதுக்கப்புறம் வந்து ட்ரெய்லர் வெளியிடல, எதுவுமே வெளியிடல. அதுக்குள்ள இவங்க வந்து என்ன மாதிரி கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா படம் நல்லா இல்ல, படம் வந்து ஒரு காப்பி அடிச்ச கதை, இது வந்து அந்த கதை, இது இந்த கதை, அவங்கள பத்தின கதை, இவங்கள பத்தின கதை, படம் ஓடாது, படம் வந்து ஃபிளாப் ஆயிரும், படம் வந்து இது பண்ணாது அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. அதை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்பவும் அதே வேலையை தான் பண்றாங்க. என்னன்னா வந்து படத்தை வெளியில வர்றதுக்கே இவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களாம். அதாவது தலைவருடைய ரசிகர்கள் எப்படி அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து இந்த ரூட் மாஃபியாவுக்கு தெரியல. அதாவது தலைவருக்கு எதிராக வில்லன் ரோல் பண்ணவங்க வீட்டையே துவம்சம் பண்ண ரசிகர்கள் நம்ம ரஜினி ரசிகர்கள் இல்லையா? அந்த கதையெல்லாம் இவங்களுக்கு தெரியாது போல இருக்கு. படத்துல வில்லன் வேஷம் பண்ணிட்டு நிறைய பேர் வெளியில வர்றதுக்கு பயப்படுவாங்க. தலைவருக்கு எதிராக நான் நடிச்சிருக்கேன், வெளியில வந்து ஏதாவது பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லி பயந்து வெளியில வரமாட்டாங்க. அந்த காலம் தான் இருந்துச்சு, தெரியுமா இல்லையா? தலைவரோட ரசிகர்கள் வந்து அப்படிதான், இன்னும் அப்படிதான் இருக்கும். ஒருவேளை நீங்க படத்தை வெளியிடுறதுக்கோ இல்ல வேற எதுக்கோ தலைவருக்கு குடைச்சல் கொடுத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே ரஜினி ரசிகர்களின் கோபம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். ஓகேவா? எந்த ஒரு விஷயமும் தமிழ்நாட்டுல ஒழுங்கா நடக்க விட மாட்டோம். ஒரு படத்துக்காக நீங்க இப்படி பேசுவீங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. அதுதான் எங்களுக்கு மெயின். சரிங்களா? சோ எங்க தலைவருக்கு ஒரு கஷ்டம் வந்தா நாங்க தோள் கொடுத்து நிப்போம். எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா தலைவர் வந்து செய்வாருன்னு எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தலைவருக்கு ஒரு கஷ்டம்னா நாங்க வந்து தோள் கொடுத்து நிக்கதான் செய்வோம். யாரும் எங்களை வந்து கேள்வி கேட்க முடியாது. தலைவரோட ரசிகர்கள்லாம் வந்து திரண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு ரூட் மாஃபியா இல்ல 10 ரூட் மாஃபியா இருந்தாலும் காலி பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். போனா போது பழச்சு போங்கடா அப்படின்னு சொல்லி விட்டு வச்சா இவனுக்கு வந்து எங்களுக்கே வந்து படத்தை வந்து டிராப் பண்ணுவாங்களாம். படத்தை வந்து விடணும்னா வந்து தலைவர் வந்து போய் மன்னிப்பு கேட்கணுமா. இன்னைக்கு ஒரு மீம்ஸ் பார்த்தேன். அவங்க வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் நாங்க வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுதான் எனக்கு கோவம் சொல்லுன்னு ஏறிச்சு. யாரு காலில் யார் வந்து விழுறது சொல்லுங்க. இவன் வாயில ஏதாவது வந்துட போது வீடியோல எதுவும் பேசக்கூடாதே நான் அடக்க உடக்கமா பேசிக்கிட்டு இருக்கேன் நானு. அதை இவர் வந்து ஏதோ ஒரு பதவியில உட்கார்ந்துருவாராம். உடனே வந்து தலைவர் வந்து இவர் காலில் போய் விழணுமா. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அசிங்கமா இல்லையா? இதெல்லாம் வந்துட்டு விஜய் வந்து அவரை கேவலப்படுத்திக்கிற விஷயங்கள் இதெல்லாமே. பதவிக்கு வரும்போது பண்பும் வரணும், பணிவும் வரணும். அது ரெண்டுமே இல்ல அப்படின்னா நீங்க இருக்கிற பதவிக்கு நீங்க வந்து தகுதியானவங்க இல்ல அப்படிங்கிறது அர்த்தம். உங்க பர்சனல் லைஃப பத்தி நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. நீங்க பர்சனல் லைஃப்ல எப்படி வேணா இருந்துட்டு போங்க. அது எங்களை பாதிக்க போறதே கிடையாது. ஆனால் பதவியில இருந்து கொண்டு தலைவருக்கு ஏதாவது ஒரு விதத்துல வந்து குடைச்சல் கொடுக்கணும், அவர் படம் வரும்போது ஏதாவது குடைச்சல் கொடுக்கணும்னு பார்த்தா நீங்க ஜெயலலிதா கிட்ட போய் கையை கட்டி நின்னீங்கல்ல, அது மாதிரி தலைவர் உங்க வீட்டுல வந்து நிக்க மாட்டாரு. அதுக்கு பதிலா தலைவர் ரசிகர்கள் நாங்கள் பனையூர்ல வந்து பனையூர் பங்களாவை என்ன செய்யணும், உங்களுக்கு அசிஸ்டண்டா வந்து இன்னொரு அசிஸ்டன்ட் சிஎம் இருக்காங்களா அவங்களை என்ன செய்யணும், எல்லாரையும் எப்படி வந்து வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தலைவருடைய ரசிகர்களான எங்களுக்கு தெரியும். சரியா? உங்களை மாதிரி வந்து கையை கட்டி நிக்கிறது தலைவர் கிடையாது. தலைவரோட ரசிகர்கள் நாங்களும் கையை கட்டி நிக்க மாட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அசிங்கமான மீம்ஸ் போடுற வேலையெல்லாம் இதோட நிறுத்திட்டு உங்களுக்கு ஒரு பதவி கிடைச்சிருக்கா அதை வச்சுட்டு ஒழுங்கா போய்கிட்டே இருங்க. உங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு தலைவருக்கு ஏதாவது குறைச்சல் கொடுக்கறது, தடைகள் படத்தை ரிலீஸ் பண்றதுல ஏதாவது தடை பண்றது, நாங்க இப்படி பண்ணுவோம், இல்ல வந்துட்டு நான் அந்த மாதிரி மீம்ஸ் போடுவேன், நீ வந்து காலில் வந்தாதான்டா நான் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ் எல்லாம் போடுவேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே இப்ப சமூக வலைதளங்கள்ல ரிவர்ஸ்ல சுத்த ஆரம்பிச்சுட்டு ரூட் மாஃபியா அப்படிங்கிறது ரிவர்ஸ்ல சுத்திட்டு இருக்கு. சரியா? நிறைய பார்த்திருப்பீங்க. தலைவருக்கு ஆதரவா எத்தனை பேர் கமெண்ட் போடுறாங்க, தலைவருக்கு ஆதரவா எத்தனை பேர் வீடியோஸ் போடுறாங்க அப்படிங்கறத நான் சமீப காலங்கள் இந்த ஒரு வாரத்துல நான் அதிகமா பாக்குறேன்.
நான் வந்து இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நிறைய சோசியல் மீடியால நான் பார்த்தேன். அதுல வந்து தலைவருக்கு ஆதரவான வீடியோ, தலைவர் என்னென்ன நல்லது பண்ணிருக்காங்கன்ற வீடியோ, தலைவர் இந்த மாதிரி கேவலமா நீ மீம்ஸ் போடுறிய, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண மனுஷங்களை இருந்து செலிபிரிட்டிஸ் வரைக்கும் கேள்வி கேட்கிறாங்க தலைவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு. சோ அந்த மாதிரி தலைவருடைய ரசிகர்கள் எங்க எங்க இருந்து புறப்பட்டு வருவாங்கன்னு தெரியாது. உங்களால சமாளிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போய் கிடக்கு. அதையே உங்களால சரி பண்ண முடியல. இதுல தலைவருடைய ரசிகர்களை வேற பகைச்சிக்காதீங்க. அது உங்களுக்கும் ஆபத்து, உங்க பதவிக்கும் ஆபத்து, உங்க வீட்டுக்கும் ஆபத்து. இன்னும் நல்ல மிரட்டி கூட சொல்லலாம், வேண்டாம் வேற மாதிரி போயிடும் அப்படிங்கறதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். எல்லா மீம்ஸ் போறதையும் நிறுத்துங்க. தலைவர் படம் குறிச்ச தேதியில வரும். அக்டோபர் 15னா அக்டோபர் 15 வரும். அந்த இந்த வருஷம் ஆயுத பூஜை எங்களுக்கு வந்து தலைவர் படம் தான். நாங்க வந்து ஆயுத பூஜை வந்து வீட்டுல கொண்டாட மாட்டோம். இந்த வருஷம் தியேட்டர்ல தான் கொண்டாடுறோம். உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், தலைவரோட ரசிகர்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இந்த வருஷம் ஜெயிலர் 2 பட ரிலீஸ நம்ம எப்படி கொண்டாடுறோம் அப்படிங்கறத ஒருத்தரும் ஒரு விதத்துல கொண்டாடுங்க. என்னென்ன பிளான் பண்ண முடியுமோ பண்ணுங்க. மேக்சிமம் சப்போர்ட் தலைவருக்கு இந்த வருஷம், சரியா? மேக்சிமம் சப்போர்ட். நான் இந்த வகையில நான் செலிப்ரேட் பண்ணேன், இந்த வகையில நான் கொண்டாடுறேன், இப்படி போய் நான் சினிமா பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் வீடியோ எடுக்கிறீங்க, ஒருத்தரும் அப்லோட் பண்றீங்க, ஒருத்தருக்கும் ஐ சப்போர்ட் போட்டு தலைவர் பேரை போடுறீங்க, தலைவர் ரஜினிகாந்த் போட்டு டேக் பண்றீங்க. ஓகேவா? எப்படி? தலைவர் ரஜினிகாந்த் அப்படின்னு போட்டு எல்லாரும் டேக் பண்றீங்க. இந்த உலகத்துல எங்க வேணா இருங்க, எல்லா நாட்டிலயும் தான் தலைவருடைய படம் ரிலீஸ் ஆகுது, எல்லா நாட்டிலயும் தான் கொண்டாடுறாங்க. எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, தலைவரோட படத்தை நீங்க பார்க்க போற அன்னைக்கு என்னென்ன செலிப்ரேஷன் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு என்னென்ன செலிப்ரேஷன் உங்க நாட்டுல நடக்குது, நீங்க இருக்கிற ஏரியால என்னென்ன செலிப்ரேஷன் நடக்குது, இது எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க. வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து உங்களுடைய சமூக வலைதள பேஜ்ல போட்டு எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் வரணும். எல்லா வீடியோஸையும் நான் கம்பைன் பண்ணி நம்ம சேனல்ல போடலாம்னு இருக்கேன். சோ நீங்க போட்டீங்கன்னா அத லிங்கை எனக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்லையும் உங்க வீடியோ நான் ஃபார்வர்ட் பண்றேன், எல்லாருக்கும் போட்டு விடுறேன். ஓகேங்களா? சோ இது இந்த தடவை நம்ம பண்றோம். அக்டோபர் 15 நம்மளுக்கு வேலை இதுதான். ஓகேவா? ரூட் மாஃபியா விதத்தை நம்ம பண்ண போற ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த விஷயம் பண்ணணும். எல்லாரும் பண்ணணும். நான், நீங்க எல்லாருமே கழுகு படையை சேர்ந்த அத்தனை பேரையும் பண்றோம். ஓகேவா? டன். சோ இதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நான் வீடியோ போட்டேன். சோ பண்ணுங்க. அக்டோபர் 15 தெரிவிக்க விடுறோம். அக்டோபர் மாசம் அந்த 15க்கு அப்புறம் நம்ம யாரு அப்படிங்கிறத ரூட் மாஃபியாவுக்கு காமிப்போம். ஓகேவா? ரூட் மாஃபியாவுக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கும் காமிக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.